வரமகாலட்சுமிக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து நம்ம பூஜை பாத்திரம் எல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருந்தேன். என்னால் வந்து வாசலுக்குலாம் வந்து வைக்க முடியல, எல்லாம் உடச்சி போட்டிருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அதனால் வெளியே வந்து வைக்க முடியல. வாசக்காலுக்கு மட்டும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணியிருந்தோம். மஞ்சளில் வந்து ஜவ்வாது, பச்சை கற்பூரம் அண்ட் பன்னீர் இது வந்து போட்டு நம்ம வைக்கும் போது தெய்வீகமாக நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் நான் இப்படி தான் வந்து சாமி ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். சென்டரில் இருக்கிற பெரிய விளக்கு இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல தான் வந்து நம்ம சாமியை உட்கார வைக்க போகிறோம். ஸோ அதனால் அந்த இடத்துல எதுவுமே அதிகமான சாமிங்க குட்டி குட்டி விக்கிரகம்லாம் வைக்காமல் கொஞ்சம் நீட்டாகவே வச்சுருந்தேன். அண்ட் கம்பியெல்லாம் கட்டி காங்க்ரீட்லாம் போட்டாச்சு. வரமகாலட்சுமி அன்னைக்கு நம்ம புடவை எடுத்துகிட்டு வந்தது கொஞ்சம் டேமேஜாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் மற்ற எடுத்துகிட்டு வந்தது, அதை நாங்கள் வந்து பார்க்கவே இல்லை. எனக்கு அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் என் கையில் காசே இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது எப்படி தான் என்னால் அந்த 500 ருபீஸில் ஒரு புடவை எடுத்துகிட்டு வந்து எனக்கு மனசு திருப்தியாக வந்து நான் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்பவே மனசு நிம்மதியாகவும் திருப்தியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது.